Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. வேலூரில் ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடையில் சுவரில் துளையிட்டு 18 கிலோ தங்க நகைகளை திருடிய வழக்கில் கைதான டிக்காராம் என்பவர் சிறையிலிருந்து வெளிவந்ததும் சென்னை குரோம்பேட்டையில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 10 சவர நகைகளை திருடிய நிலையில் சிசிடிவி மூலம் சிக்கி மீண்டும் சிறைக்கு சென்றுள்ளார். இது தொடர்பான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கந்தன். விரிவான விவரம். வணக்கம். வேலூரில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் நகைக்கடையில் சுவற்றில் ஓட்டை போட்டு 12 கிலோ தங்க நகைகளை திருடிய வழக்கில் கைதான டிங்காரம் என்பவர் குரோம்பேட்டையில் ஒரு வீட்டில் திருடும் போது தனிப்படை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஒருவர் இது மாதிரி மரகதம் என்பவர் தன் வீட்டில் வீட்டை பூட்டி நுடைத்து ஒரு 10 சவர தங்க நகைகள் திருடி போவதாக குரோம்பேட்டை போலீஸ் நிலையத்தில் புகார் தெரிகிறது. அதன் அடிப்படையில் உதவி ஆணையாளர் நெல்சன் தலைமையில் உடனடியாக தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு உண்மையாக அந்த நபர் யார் என்றதை விசாரணை தொடங்கினர். அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அந்த வீட்டின் அருகாமையில் ஒரு வீட்டின் கட்டிட வேலை நடந்து கொண்டிருந்தது. அந்த கட்டிட நடைபெறும் இடத்தில் ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தபோது அந்த திருடு போன வீட்டில் ஒரு நபர் சுற்றுச்சுவரை எகிரி குதித்து உள்ள செல்வது தெரிய வந்தது. அந்த சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் போலீசார் அங்கு விசாரணை மேற்கொண்ட போது இந்த நபர் இந்த கட்டிட வேலையில் ஒரு நாளுக்கு முன்புதான் வேலை செய்து தெரிய வந்தது. அதன் பிறகு விசாரணையை தொடங்கிய போது இவர் ஏற்கனவே ஜாய் ஆலுகாஸ், அதாவது வேலூரில் உள்ள ஜாய் ஆலுகாஸ் அந்த நகைக்கடையில் சுவற்றில் ஓட்டை போட்டு 18 கிலோ தங்க நகைகளை திருடி சென்றது இந்த நபர் தான் என்பது தெரிந்தது. அவர் பேர் டிக்கார் என்பது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்ட போது டிசம்பர் மாதம் தான் சிறையில் வெளியே தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதாவது சிறையில் நான் திரிந்து வாழ்வதாகவும் எழுதி கொடுத்து இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணையில் தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.